இந்த சிறகடி காசுல இந்த மனோஜ் எப்பதான் ரோகிணி கிட்ட மாட்டுவான்னு எனக்கு இருக்கு. விஜயா கிட்ட மாட்டணும்னு ரோகிணி மாசமா இருக்கிறது வந்து விஜய்க்கு தெரிஞ்சுன்னா ஒரு வழி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சும் கூட அதுல இருந்து மனோஜ் எப்படி தப்பா இருக்கிறதா பாக்குறாங்களே தவிர மனோஜ் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதை பத்தி அவங்ககிட்ட பேச கூட இல்ல. என்ன மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தெரியல. விஜய் பத்தி எனக்கு காண்டாவது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்க கனகா அந்த பொண்ணை பார்க்க கூட்டு போறாங்க. அங்க வந்து பார்வதி ஸ்டோரி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அங்க அவங்க பார்த்தா ஐயோ இவங்க அம்மா கிட்ட போட்டு குத்துறவங்க நம்மள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை வச்சு சமாளிச்சு ஒரு வழி அவங்க அங்க அனுப்பிட்டுறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விஜயா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி அப்படின்னு. இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா என்னமா என்ன வச்சு வீடியோ எல்லாம் போடுறேன்னு சொன்னா அதெல்லாம் போடலையா அப்படின்னு. இல்ல ஆண்டி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க இப்ப ஆயா அவங்களோட மாமியார் விச் மீன்ஸ் அண்ணாமலை அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சோ வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்லன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாம ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஸ்ருதி என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா இல்லமா உண்மைதானே சொல்றேன் உங்களுக்கு எதுவுமே ஆகணும்னா நான் நினைக்கல. பட் ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ அந்த டைம்ல போட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டு அவங்களே தான் ரோகிணி நேரத்துல வந்து பிறக்கும். அதனால ரோகிணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துதான் ஆகணும். அது உங்களை தான் கூப்பிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து மனோஜுக்கு ஆர்டர் போட்டுருவாரு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ பேசிட்டு இருக்கும்போது மீனா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து ரெடி ஆயிட்டு வந்துறாங்க. அப்புறம் மீனா உட்கார வச்சு எல்லாரும் பேசிட்டு பிறகு என்ன சொல்றாங்க முத்து மீனா நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க வந்து பார்லரமா அங்க தான் வந்து ஸ்கேன் எடுத்து சீதாவோட ஹாஸ்பிட்டல் அங்க வந்து உன் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு உன் பேரை தான் கொடுத்துருக்கா நீ என்ன பண்ண போற அப்படின்னா நீ தான குழந்தைக்கு அப்பா அப்படின்னு உடனே அவங்க அம்மா அதை பிடிச்சி கேட்காம என்ன சொல்றாங்கன்னா குழந்தைய பேரை மாத்திரத்துக்கு நம்ம எதனா வழி பண்ணோம் அப்படின்னா அப்ப மனு சொல்றான் அதுல இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே லீகல் டாக்குமெண்ட் அந்த மாதிரி பேரை மாத்த முடியாது அப்படின்னு. சரி ஓகே அதுல தானே பேர் எடுக்க முடியாது உன் பேரை மாத்திலாம் மனோஜ்ன்ற பேரை உன் பேரை மாத்திட்டு வேற பேர் வச்சுட்டு இந்த உலகம் ஃபுல்லா நீ மனோஜ் இல்ல அப்படின்றத கேவலமான ஐடியா கொடுக்குறாங்க. மனோஜ் இல்ல அப்படின்றத காட்டிடலாம் சொல்லிட்டு கேவலமான ஐடியா கொடுக்குறாங்க. பிள்ளைய பண்ண தப்ப வந்து அவங்க கேட்கல. பிள்ளைய அதுல இருந்து எப்படி காப்பாத்தணும்ன்றத பாக்குறாங்க. இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் இதெல்லாம் மாறாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மீனா 3 பேருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரி ஒருத்தவங்க வராங்க. மீனாக்கும் முத்துக்கும் மேல ரூம் கட்டுறதுக்கு மேஸ்திரி வந்து பாத்துட்டு யாரு நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனா வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இல்லத்த மேல ரூம் கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட மேல கூட்டு போயிறாங்க. மேல போயிட்டு ரூம் கட்டுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பாத்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க நம்மளும் மீனா பக்கத்தே ரூம் கட்டிக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா ஃபர்ஸ்ட் அவங்க முடிக்கிட்டு அப்புறம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே டைம்ல கீழே பாத்தீங்கன்னா நம்மளோட மனோஜும் இவங்களும் விஜயம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா இது போல வந்துட்டு என்னமா அவன் நிறைய சம்பாதிக்கிறான் போல மேல ரூம் கட்டுறாளுக்கலாம் அப்படின்னா ஆமாண்டா அவன் 8 காருக்கு ஓனர் அதனால அவன் சம்பாதிக்கிறான். நீ தான் ஒரு கடைக்கு பிசினஸ் மேனே ஆனா நீ இப்படியே இருக்க தயவு செஞ்சு கொஞ்சமாவது மாறு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் மொக்கையா தான் போயிருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு நிறைய த்ரில்லரான ட்விஸ்டான சீன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்ப கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.